ஏன்னா அடுத்தது ஏஐன்னு ஒன்று பெரிய பூதம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பூதத்துக்கிட்ட நம்ம பெருசாக போட்டி போட முடியாது. மனித வாழ்க்கைங்கிறது அவன் படிக்கிற படிப்பு, செய்கிற வேலை, நடந்துக்கிற விதம், இப்படி பல விஷயங்களை வச்சு தான் முடிவாகுது. ஆனால் எப்படி ஜோதிடம் தான் ஒருத்தனோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறீங்க? உதாரணமாக ஃபைனான்ஸ் 2ல் வந்து குரு இருக்குது, ஃபைனான்ஸ் படிக்கணும்னு இருக்குது. நான் படிக்கவே மாட்டேன், நான் அதுக்காக போய் என்ன பண்ணுறேன், கேட்ரிங் படிக்கிறேன்ட்டு நீ கேட்ரிங் படித்தா கேட்ரிங் தொழில் வேலை உங்களுக்கு சிறக்காது. எழுதி வச்சுங்க, அவ்வளோதான். படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு திட்டமிட்ட பாதையில் பயணிக்கிறீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை பார்க்கலையா, நீங்கள் திட்டமிடாத பாதையில் பயணிக்கிறீங்க. இதுதான் வாழ்க்கை. படித்த படிப்புக்கு வேலை இல்லை அப்படின்னா உண்மையிலேயே உங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ஜாதகத்தில். சார் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது, எடிட்டிங் சூப்பராக வரும். அதுக்கு நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க? நீங்கள் போய் நேராக ஒரு சேனலில் போய் கற்றுக்கலாமே. சொல்வது கரெக்டுன்னு அதோட்டு இந்த தயவு செய்து படிப்பு வந்து ரொம்ப 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 இதுதான் ஆரம்பம். ஒரு இளைஞன், ஒரு மனிதன் அடுத்த இடத்துல ஒரு பரிணாமத்தில் வரணும், ஜெயிக்கணும்னு வரும்போது படிப்பு தான் முக்கியம். ஆனால் படிப்பை எனக்கு பயன்படலைன்னா அப்புறம் எதுக்கு படிப்பு? ஒரு காலத்தில் வந்து ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த வசதிகள் அப்படி, அறிவியல் வளர்ச்சி அப்படி, நிறைய காரணங்கள் இருக்குல்ல சார். ஆனால் அறிவியல் வந்து எவ்வளவோ வளர்ந்துருச்சு, நம்ம எல்லாருமே நவீனமாக மாறிட்டோம், எல்லாமே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ மாறிடுச்சு. நாகரிகமாக இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மாறிடுச்சுல. அப்படி இருக்கும்போது இந்த ஜோதிடம் வந்து எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது இது சில பிறவி குணங்கள் மாறவே மாறாது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாறுதானா மாறுது. என்னென்னா இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றலாம். ஆனால் தனி மனிதனோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் முடிவெடுத்தாலும் நீங்கள் ஆசைகளோ, உங்களோட தேவைகளோ, உங்களுடைய முடிவுகளோ, உங்களோட எண்ணங்களோ பார்த்துக்கிங்கன்னா பரவி இருக்கு, அவ்வளோதான் விஷயமே தவிர இது பொருந்துமானா இது பொருந்தும். நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த காலத்தில் 4ஆம் அதிபதி சனி இருக்க உதாரணமாக ஏஎல்பி லக்கணம் வந்து துலா லக்கணம் 4ஆம் வீடு பழைய வீடு தான் வாங்கணும். இப்போ பழைய வீடு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று வாங்குகிறோம், அவ்வளோதான் விஷயம். அதே நிகழ்வு தான். இப்போ என்னென்னா அதனுடைய மறுபகுதியாக வளர்ச்சியோட படிநிலை என்ன சொல்கிறீங்க. தனி வீடு வாங்குறதுக்கும் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா? இருக்குது. அதிலே 2 3 அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும், 15 அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும். அப்போ நீங்கள் எதை எப்போ எப்படி வாங்கணுங்கிறத யார் முடிவு பண்ணுறது? நீங்கள் முடிவு பண்ணுறது நீங்கள் உங்களோட எண்ணங்கள் தான். ஆனால் அந்த எண்ணங்கள் மாறுதானே? மாறலை. அதே எண்ணம் தானே. அப்போ என்னென்னா இப்போ என்ன அதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா கம்மியாக இருக்குன்னா பழைய வீடு வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? உங்களுக்கு கண்ணுக்கு அப்படி தான் படம், நீங்கள் அப்படி தான் வாங்குவீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன லக்கணம் வேணால் எடுத்துங்க. ஏஎல்பி லக்கணம் மேஷமோ, ரிஷபமோ, மிதுனமோ, கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், 12 லக்கணத்தில் புதன் தசை ஏதோ ஒரு லக்கணம் தசை நடந்துச்சுன்னா நீங்கள் வீடு வாங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு தான் வாங்குவீங்க. இப்போ எப்படி நீங்கள் இதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் வந்து பழைய வீடு வாங்குனீங்க, இந்த காலத்தில் பழைய வீடு இல்லை. பழைய வீடாக இல்லை, பழைய வீடு வாங்கலாமா வாங்கலாம். பழைய வீடோட எண்ணங்கள் அப்படியே தான் இருக்குது. சார் அந்த காலத்தில் கூரை வீடுன்னு சொன்னாங்க, இந்த காலத்தில் பழைய வீடு. அந்த காலத்தில் பழைய வீடாக இருந்துச்சு, இந்த காலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்குது. எப்படி சொல்லுவாங்கள்ல, இந்த சவரு அவரோட, அந்த சவர் அவரோட, அந்த சவர் அவரோட, இந்த சவர் அவரோட, உன் சவர் எது அப்படின்னு கேட்குற மாதிரி. அப்போ லாஜிக்காகவே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது, ஆனால் வீடு இல்லை. அப்படி தானே இருக்கும் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆமாம், பொதுவானது தான். நமக்குன்னு ஒரு வீடு இருந்தாலும் அது பொது தான். அதுமாரி தான். அதேமாரி தான் சனி. அதுக்கு எல்லா வளர்ச்சி வந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய புத்தி, உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே மனம் முழுக்க உங்களுடைய கோள்களுடைய இயக்கத்தில் தான் இயங்கும். உதாரணத்துக்கு நான் வேறு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இந்த காலத்தில் அண்ணன் தம்பிங்கிறது செவ்வாய், இந்த காலத்தில் அதே அண்ணன் தம்பிங்கிறது செவ்வாய். இப்போ என்னென்னா இப்போ செவ்வாய் நல்லா இருந்துச்சா, சூப்பர், ஓகே, நல்லது, அண்ணன் தம்பியோடு சண்டை போட மாட்டார். செவ்வாய் நல்லானா அண்ணன் தம்பியோடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். இந்த சண்டைங்கிறது எங்கேயும் மாறல. இப்போ யாரோட சண்டை போடுறாரு? அண்ணன் தம்பியோடு சண்டை போடுறாரு. மற்ற பக்கத்தோட்டு ஏற்ற விட்டுகள் நல்லவராக இருப்பார். இப்படி தான் இந்த எண்ணங்களோட பிரதிபலிப்பு இன்றைய வரைக்கும் மனிதனுடைய எண்ணங்கள் மாறவே இல்லை. அதே குரூரம், அதே கொடூரம், அதே கோபம், அதே வெறுப்பு, அதே சந்தோஷம், அதே மகிழ்ச்சி, அதே ஆனந்தம் இருக்கான இருக்குது. அதோட தயவு செய்து கிரகங்களும் இந்த நட்சத்திரங்களும் இது வந்து எவ்வளோ தான் சூழ்நிலைகள் மாறினாலும் அதனுடைய தன்மைகளை பிரதிபலிக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து வேலை, இப்போ அந்த காலத்தில் வந்து வேலைன்னு ஒன்று கிடையாது. அந்த காலத்தில் எல்லாம் பயிர் தொழில்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். உதாரணம் நான் சொல்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு சுய சார்பில் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா, குரு நல்லா இருக்குது, அது தொழிலாகவே பண்ணலாம். சனி நல்லா இருக்குது, ஜீவனமாக அதை பண்ணலாம். எனக்கு வருமானத்துக்கு மட்டும் வழியை பாரு. இல்லை நான் பிஸ்னஸே பண்ணுறேன், நானும் பயிர் பண்ணுறேன், அது எனக்கும் பயன்படுத்திக்கிறேன், அது நான் அதை விற்று அது காசும் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு பயன்படுத்திக்கலாம். அதே ஜீவனமும் இப்போ தொழிலாக செஞ்சுருக்கோம். அதே ஜீவனமும் இன்றைக்கி வந்து வேலையாகவும் வேலையாக செய்கிறோம். இப்படி தான் வாழ்க்கை. ஒன்றுமே அது கிரகங்கள் எந்த இடத்துலையும் எந்த காரகத்தையும் மாற்றவே இல்லை. சூழ்நிலைகள் மாறும்போது ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் கொஞ்சம் வெளிப்படுத்துது. மனித வாழ்க்கைங்கிறது அவன் படிக்கிற படிப்பு, செய்கிற வேலை, நடந்துக்கிற விதம், இப்படி பல விஷயங்களை வச்சு தான் முடிவாகுது.
ஆனால் எப்படி ஜோதிடம் தான் ஒருத்தனோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறீங்க? ஒரு 4 பேர் ஒரு காரில் பயணிக்கிறோம். 4 பேர் நம்ம நிற்கிறோம். 4 பேருக்கு முன்னாடி ஒரு 50 போர்டு இருக்குது. 50 போர்டில் வந்து நீங்கள் எந்த கலர் போர்டை எப்படி பார்க்குறீங்கிறது யாருக்கும் தெரியுமானா தெரியாது. நீங்கள் மஞ்சள் கலர் போர்டை பார்க்கலாம், ஒருத்தர் சிவப்பு கலர் போர்டை பார்க்கலாம், ஒருத்தர் நீல கலர் போர்டை பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கிரகத்தோட ஆளுமை உங்களுக்கு இருக்கோ அந்த கிரகத்துடைய வண்ணங்களையோ, அந்த கிரகத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு சைக்காலஜி பிடிச்சிருக்கு, நீங்கள் சைக்காலஜி புக் எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து வரலாற்று நிகழ்வுகள் பிடிச்சிருக்கு, சைக்காலஜி இல்லை சோசியாலஜி பிடிச்சிருக்கு, சோசியாலஜி புக்கு நீங்கள் படிக்கிறீங்க. இப்படி உங்களுக்கு எந்த கிரகத்தோட ஆளுமை இருக்கோ அங்கே தான் நீங்கள் படிக்கிறது போவீங்க. நீங்கள் எல்லாம் வந்து நானும் ஆசைப்பட்டேன்லாம் சொல்ல முடியாது. நீங்களாம் ஆசைப்படுறது ஒரு பக்கம், உங்களால் நீங்கள் எது படிக்கிறீங்களோ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு 2ஆம் வீட்டில் புதன் இருக்குது, நீங்கள் டெக்னாலஜி படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, கேட்ரிங் படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் குரு இருக்குது, ஃபைனான்ஸ் படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, மருத்துவம் படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது, மருத்துவம் படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது, டிகிரி படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது, மனநல கல்வி படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது, பல கல்வி படிப்பீங்க, பலதரப்பட்ட கல்வி. இப்போ பிபிஏன்னு படிப்பீங்க, எம்பிஏன்னு படிப்பீங்க. அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து படிப்பீங்க. கேதுவாக இருக்குது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றி படிப்பீங்க. இப்படி நீங்கள் 2ஆம் வீட்டில் ஏஎல்பி இன்றைக்கி வயசுக்கு ஏஎல்பி 2ஆம் வீட்டில் புதன் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் ஜோதிடம் படிப்பீங்க. 2ல் குரு இருந்துச்சுன்னா அதே ஜோதிடத்தை தொழிலாக செய்வீங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக செய்வீங்க. 2ஆம் வீட்டில் சனி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பழைய ரொம்ப 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 சிக்கலான கல்வி எடுத்துகிட்டு பண்ணுவீங்க, மறைமுகமான கல்வி எடுத்துகிட்டு பண்ணுவீங்க. உதாரணமாக 2ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு 2ல் இருக்குது, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசுவீங்க. இப்படி நீங்கள் எந்த கிரகம் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கோ அதை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்க, அதை பற்றி தான் படிப்பீங்க. இது நீங்களும் நானும் முடிவு பண்ணுறதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு முரணாக நீங்கள் என்றைக்கு படிக்கிறீங்களோ. உங்களுக்கு வந்து உதாரணமாக ஃபைனான்ஸ் 2ல் வந்து குரு இருக்குது, ஃபைனான்ஸ் படிக்கணும்னு இருக்குது. நான் படிக்கவே மாட்டேன், நான் அதுக்காக போய் என்ன பண்ணுறேன், கேட்ரிங் படிக்கிறேன்ட்டு நீங்கள் கேட்ரிங் படித்தா கேட்ரிங் தொழில் வேலை உங்களுக்கு சிறக்காது. எழுதி வச்சுங்க, அவ்வளோதான். எப்படி நீங்கள் படிக்கிறது உங்கள் படிக்கலாம், ஆனால் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது. நீங்கள் என்ன எழுதி வச்சுங்க. நீங்கள் படிக்க வேண்டிய என்ன, நீங்கள் பிகாம் படிக்கணும், நீங்கள் சிஏ படிக்கணும், நீங்கள் பிபிஏ படிக்கணும், இல்லை நீங்கள் எம்பிஏ படிக்கணும். ஃபைனான்ஸ் படிக்கணுமா படிக்கக்கூடாதா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, நேராக எனக்கு வந்து ஆசைப்பட்ட கல்வி நான் படிக்கணுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்ரிங் படிக்கிறீங்க. கேட்ரிங்கும் குருவுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் படிச்சிட்டிங்களா, அதுக்கு வேலை கிடைக்குமான்னு கிடைக்காது. நீங்கள் எப்போ இதை லாஜிக்காக புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு திட்டமிட்ட பாதையில் பயணிக்கிறீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை பார்க்கலையா, நீங்கள் திட்டமிடாத பாதையில் பயணிக்கிறீங்க. இதுதான் வாழ்க்கை. நீங்கள் படிச்சிங்கல்ல, அதுக்கு வேலை கிடச்சிருக்கணும்ல, ஏன் வேலை கிடைக்கல? நான் அந்த திருப்பி அந்த கேள்வி கேட்டேன்னா இங்கே இருக்கிற எல்லா ஜோதிட முறைகளும் நீங்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. என்ன நடக்குது என்னன்னா, நீங்கள் அடிப்படையே நீங்கள் ஆட்டத்தை காணுது பாருங்களேன். நீங்கள் என்னென்னா 17 வயசில் என்ன படிக்கணும்னு தெரியலை. நீங்கள் பிறந்த குழந்தைங்க படிப்பை பற்றி பேசுகிறீங்கன்னா 17 வயசு குழந்தை போய் படிக்க பேசுகிறேன். 17 வயசுலேருந்து 4 வருஷம் பையன் நல்லா படிப்பானா, நல்லா படிப்பான். 17 வயசுலேருந்து 4 வயசு 14 வருஷம் உன் ஃப்ரெண்ட்ஸால் கெட்டு போவான், படிக்க மாட்டான். முதல்ல படிப்பானா, படிக்க மாட்டானா? சரி, அவருக்கு அது ஒத்து வருமா, அது ஒத்து வராதா? சரி, 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது. உதாரணமாக வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு. சந்திரன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே பாருப்பா, நான் பிஎஸ்சி அக்ரி படிக்க போகிறேன், டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் படிக்க போகிறேன், தோட்டக்கலைத்துறை சூப்பர் படிக்கலாம். சரி, 2ல் சுக்கிரன் சந்திரன் இருக்குது, தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் இதை படிக்கணும். இந்த காலகட்டத்தில் இவர் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இவரோட அமைப்புக்கு இந்த காலகட்டம் இவ்வளோ தூரம் 4 வருஷம் படிக்க முடியுமா, 2 வருஷம் படிக்க முடியுமா, 6 வருஷம் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இது படிக்க முடியுமா, கண்டிப்பாக படிக்க முடியும். இப்படி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் சுய சார்பு உண்மையிலே உங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஜோதிடத்தில் நீங்கள் ஜோதிடம் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் யாரெல்லாம் நான் வந்து சார் நான் படித்த படிப்புக்கு வேலை பார்க்கல சார், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தேன் சார், நான் சிவில் படித்தேன் சார், நான் சிவில் படிச்சுட்டு நான் வந்து ஒரு எடிட்டராக இருக்கேன். தயவு செய்து நீங்கள் என்னென்னு ஜோதிடத்தை ஆய்வு பண்ணுங்கள். நீங்கள் வந்து அங்கே பிஇ மெக்கானிக்கல் படிச்சிங்க, பிஇ சிவில் படிச்சிங்க, ஏன் எடிட்டர் வந்தீங்க நீங்கள்? அப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த படிப்புக்கு நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் செலவு பண்ணுறீங்க. 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் உங்கள் காலத்தை கொடுக்குறீங்க. செலவு விட்ருங்க, 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் 4 வருஷம் 4.5 வருஷம் இதுக்காக நீங்கள் ஏன் செலவு பண்ணீங்க? 4 வருஷத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கலாம் எடிட்டிங்கில். சார் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது, எடிட்டிங் சூப்பராக வரும். அதுக்கு நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க? நீங்கள் போய் நேராக ஒரு சேனலில் போய் கற்றுக்கலாமே. சொல்கிறது கரெக்டுன்னு. அதோட்டு இந்த தயவு செய்து படிப்பு வந்து ரொம்ப 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 இதுதான் ஆரம்பம். ஒரு இளைஞன், ஒரு மனிதன் அடுத்த இடத்துல ஒரு பரிணாமத்தில் வரணும், ஜெயிக்கணும்னு வரும்போது படிப்பு தான் முக்கியம். ஆனால் படிப்பை எனக்கு பயன்படலைன்னா அப்புறம் எதுக்கு படிப்பு? கரெக்ட்.
இப்போ நீங்கள் என்னப்பா படிக்கணும் மெக்கானிக்கல்ப்பா ஓகே 2ஆம் வீட்டில் சனி இருக்குது நீங்கள் மெக்கானிக்கல் நல்லா வரும் சூப்பராக வரும் 10-20 வருஷத்துக்கு ஓடும் ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் நீங்கள் வேலை பார்த்துட்டே எக்ஸ்பீரியன்ஸ் மாற மாட்டீங்க அப்போ வெளிநாட்டு கம்பெனியில் நான் அதை தான் கேட்க வந்தேன் சார். இப்போ ஏஎல்பி படி லக்னம் மாறும். நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு லக்னமும் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு லக்னமும் மாறினா அப்பையும் சம்மந்தம் இல்லாமல் தானே? ஆமாம். இப்போ உதாரணமாக இல்லை மேட்ச் லக்கணம் 2ஆம் வீட்டில் சனி இருக்குது. ஒரு உதாரணம் 4 வருஷம் படிக்கிறான்னு வச்சுங்களேன். இது வந்து உள்ளுக்குள்ளே இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டிய கணக்கு. அந்த கணக்கு முறைகள் நம்ம சொல்ல முடியாது. உதாரணமாக அது வந்து கணக்கு இருக்கான இருக்குது. அது என்னென்னா ஒரு சில கணக்குகள் நம்ம இன்னமும் வெளிப்படையாக நம்ம சொல்லலை. ஏன் அப்படின்னா அது ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் புரியும் அது. அப்போ நான் என்ன பண்ணுறோம், மேஷ லக்கணம் 2ஆம் வீட்டில் சனி இருக்கார். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிட்டிங்க. அந்த 2 இப்போ ஒரு உதாரணம் படித்த படிப்பும் வருமானமும் 10 வருஷம், அடுத்த 10 வருஷம் நீங்கள் லக்கணமே ரிஷப லக்கணமாக போகும்போது அங்கே சனியோட ஆதிக்கத்து வந்துடுவீங்க. அங்கே ஒரு 10 வருஷம், அங்கே லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியாக யார் வருவா அப்படின்னாலே சனி பகவான் தான். அங்கே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடும். இல்லை அப்படி இருந்தால் பரவாயில்ல சார். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு 4 வருஷம் முடிகிறப்பயே வேற ஒன்று மாதிரி மாறும். அப்படி இருந்தாலும் நான் படித்தது வேஸ்ட்டு. ஆமாம் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் மாறும்போது அந்த படிப்பு வந்து முழுமையாகாது. அதுக்காக தான் 2 வருஷம் படிப்பு எடுங்க. இப்போ டிப்ளமா படிங்க, இல்லை டிப்ளமா மெக்கானிக்கல் படிங்க, டிப்ளமா சிவில் படிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஓட வேண்டிய காலம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இல்லை சார் 4 வருஷத்துக்கு ஓடலாம், அப்போ 4 வருஷத்துக்கு படிப்பை படிச்சிருங்க. அப்போ ஒரு 10 வருஷம் இதில் ஒரு வேலை அடுத்த மேஷ லக்னத்து 10ஆம் வீடு சனியாக இருக்குது, ரிஷப லக்னத்து 10ஆம் வீடு சனியாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு 20 வருஷம் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ சப்போஸ் மேஷ லக்கணத்தில் ஒரு 4 வருஷம் தான் இருக்குது, அப்போ அவர் படிக்கிறார் அப்படின்னா இங்கே 4 வருஷம் படிக்கிறதுக்குள்ள லக்கணம் மாறி போச்சுன்னா அவர் 10 வருஷம் மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு இருக்கும். 14 வருஷம் வரைக்கும் தான் அவர் வேலை பார்ப்பார். அந்த 14 வருஷத்துக்கு பிறகு அவர் வேறு சாப்டர் மாறிக்குவார். அப்போ போய் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாறிவிடுவார். 14 வருஷம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் அதே என்ன பண்ணுவேன், இப்போ மேஷ லக்கணம் ரிஷப லக்கணம் போது மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருப்பேன்னா அதே மிதுன லக்கணமும் ட்ராயிங் போயிடுவேன். 14 10 24 வருஷம் ட்ராயிங். அதே மேப்பு ட்ராயிங் இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு சிஎன்சி மிஷினில் கட்டிங்கில் நான் ஒரு ட்ராயிங் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அதே துறை தான், அதே இடம் தான், அதே துறையில் நான் வேறு ஒரு பகுதியை மாறிப்பேன். நான் அதுக்காக வந்து உடனே நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாறிடணும்னு நினைக்கக்கூடாது. நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தா மெக்கானிக்கலில் எனக்கு ட்ராயிங் இருக்குது, சிஎன்சி இருக்குது, இல்லை அடுத்தது வெல்டிங் இருக்குது, இல்லை ஆர்க் இருக்குது, ஏதோ ஒன்று அது சம்மந்தப்பட்ட துறையில் ஏதோ ஒரு இடத்துல எடுத்துக்கணும். சும்மா இங்கே சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து சிவில் போகிறேன்னு சொல்லிட்டு நான் மெக்கானிக்கல் படித்து சிவிலில் போய் வேலை பார்த்தா எனக்கு லாஜிக் இருக்குமானா தயவு செய்து அதை செஞ்சுக்கணும். செஞ்சு யாராவது செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் சுய பரிசோதனை செய்யப்பட வேண்டும். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிராஸ் மேஜர் படித்தா நமக்கு வேலை கொடுப்பாங்களா? தரமாட்டாங்க. அதேமாரி தானே இது. இங்கே ஒரு வேலை பார்க்குறோம், இன்றைக்கி கஷ்டம்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா குடும்பத் தலைவர்களும் கஷ்டம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம். ஆனாலும் ஏசி மெக்கானிக் படிச்சுட்டு நான் போய் வேறு ஏதோ ஒரு துறையில் வந்து ஒரு எடிட்டிங் துறையில் போய் உட்காந்து எப்படி இருக்கும். ஏசி மெக்கானிக் படித்தேன்னா ஏசி மெக்கானிக் எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு இடத்துல வேலைக்கு போகணும். 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் வேலைக்கு போகணும். அது ஏசி மெக்கானிக்கில் என்னென்ன ஜென்ரல் ஏசி எப்படி இருக்கும், ஏசி எப்படி இருக்கும், என்னென்ன அனலைஸ் பண்ணணும், ஏசி கம்பெனி வைக்கலாம், ஏசி ஷோரூமில் பயன்படுத்தலாம், ஏசி ஷோரூமோட நம்ம டைப் பண்ணலாம். இப்படி ஏதோ ஒரு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சர்வீஸு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கிடக்குது. இதை விட்டுட்டு நான் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் நேராக போய் எடிட்டிங்கில் போய் உட்காந்தேன்னா நான் ஒரு டிக்கெட் வச்சா அது சம்மந்தம் இருக்கா? இல்லை. நீ ஏசி ஷோரூம் வச்சா கூட உனக்கு வண்டி ஓடுனுங்க. ஒரு சென்ட்ரலாக பழைய ஏசியை வாங்கி ரெடி பண்ணி அதை விற்றா கூட உங்களுக்கு ரெடி ஆகிடும். நான் போய் டிக்கெட் வச்சேன்னா 4 லட்ச ரூபா டிக்கெட் வைக்கிறதுக்கு 4 லட்ச ரூபாய் நீங்கள் ஏசி ஷோரூம் வைக்கலாமே. பழைய ஏசி வாங்கிட்டு வர வேண்டியது, சென்ட்ரல் ஏசி இல்லாமல் ஸ்ப்ளிட் ஏசி வாங்க வேண்டியது. ஸ்ப்ளிட் ஏசியில் ஒரு டென்னை வந்து இங்கே ஒரு 30,000 போதாலும் இங்கே 12,000 விற்றுருங்க. 1 வருஷம் கேரண்டி கொடுங்க, நான் சர்வீஸ் பண்ணுறேன். நீங்கள் சர்வீஸுக்கு போய் 1000 ரூபா சம்பாதிச்சிருங்க. அதில் 30 ஒரு நாளைக்கு ஒரு மாற்றி 30 பேர்னு 30,000 வந்துடுது உங்களுக்கு. இப்போ என்னென்ன இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஜம்ப் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. கிரகங்கள் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி ஒன்று பிடிக்கும், நாளைக்கு ஒன்று பிடிக்கும். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கணக்கு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே வச்சுக்கலாமே, எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அதுக்கான வேலைகள் மெக்கானிக்கல் துறைன்னு இருக்குது. அடுத்த இதில் வந்து எனக்கு சிவிலுக்கான ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்காங்க சார். இப்போ நான் மெக்கானிக்கல் படிக்கணுமா சிவில் படிக்கணும்? மெக்கானிக்கல் தான் படிக்கணும். ஆனால் அடுத்த நான் வேலைக்கு போகிறப்ப வேறு 3 வருஷம் வெயிட் பண்ணிக்கணும். அப்படின்னா இன்றைக்கி என்னவோ இல்லை, நான் இன்றைக்கே சிவில் படித்தா நீங்கள் சிவிலை படிக்க மாட்டீங்களே, நல்லா இருக்காது. நீ சிவில் படிக்கணும் மறுபடியும் மெக்கானிக்கலாக வந்து உட்காந்துருப்பீங்க. அப்படி தான் வாய்ப்பு இருக்கும். அதுதான் தெரியும். இது நான் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் செட்டில்மெண்ட். இந்த ஜோதிடம் இன்றைக்கி என்ன மனம் நிலை இருக்கோ, இன்றைக்கி மனநிலை உங்கள் மேலே கோவப்பட்டிருப்பேன்ல, நாளைக்கு அந்த கோவம் இருக்குமானே இருக்காது. அதுதான் சொல்கிறேன்ல, படித்தவங்க எல்லாருமே ஒரே ஒரு தடவை ஜோதிடம் படிங்க. ஜோதிடத்தை தயவு செய்து எப்படியோ படிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அச்சய இலக்கணம் பற்றி ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ரியல் லைஃப்பில் நீங்கள் 17 வயசில் என்ன படிக்கணும் நாங்கள் சொல்கிறோம். நான் பிறந்த அன்றைக்கி நான் சொல்லவே இல்லை.
பிறந்தன்னைக்கு எப்படி சொல்ல முடியும்? பிறந்தன்னைக்கு எப்படிங்க அதை வச்சு சொல்லலாம்? ஓகே சொல்கிறாங்க, ரைட் சொல்லட்டும். நான் இன்றைக்கி படிப்பு இன்றைக்கி வயசு 21 வயசு, இன்றைக்கி மேல்நிலை கல்வி படிக்கலாமா, வேலைக்கு போகலாம். சரி, இன்றைக்கி நீ வேலைக்கு போ. ஏன்னா 4 வருஷத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். இந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு உனக்கு தொழிலாக அங்கே படிப்பாக வராது, அடுத்து தொழிலாவோ இல்லை வேலையாவோ மாறிடும். அப்போ வருமானமும் மாற்றிடுவோம். அது சம்மந்தப்பட்ட துறை. இது இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட துறைக்கு மட்டும் மினிமம் ஒரு 3 மணி நேரம் பேசணும். ஏன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னா 100 கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சம்மந்தப்படுது. இன்றைக்கி ஏஐ வந்தது பிறகு எல்லாம் தனித்தனியாக பிரித்து கொண்டாந்து இன்றைக்கி என்னென்னமோ வந்து கோடிங் தனியாக வச்சுருக்காங்க, மார்க்கெட்டிங் தனியாக அதிலே வச்சுருக்காங்க, என்னென்னமோ இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கோர்ஸ்லாம் எடுத்து படிக்க போகும்போது இந்த கிரகங்களுடைய கம்ப்யூட்டர் படிக்கலாமா, இப்போ தான் நல்லா இருக்கு கம்ப்யூட்டர் படிங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, அது கீழே இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு தனித்தனி கோர்ஸ் ஆகி போச்சு. ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னமோ பார்த்தீங்கன்னா ஒரே கம்ப்யூட்டர் கோர்ஸ் எத்தனை 10-12 பிரிவு வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு காலேஜில் எல்லாம் போய் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது வந்து எவ்வளோ தூரம் விரிவடையுதோ அவ்வளோ தூரம் நல்லதும் இல்லை. அது வந்து என்னையோ ஒரு இடத்துல வந்து, ஏன்னா இது எல்லா துறையும் சேர்ந்து கற்றுக்கிட்டப்ப இருந்த நாலேஜ் தனித்தனி துறை இருக்காது. அதை விட்டு எல்லாமும் கற்றுக்கணும். கோடிங் படித்தவனுக்கு அது வந்து எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், எப்படி இயக்கம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட அன்னைக்குள்ள நாலேஜ் எப்போயுமே. இப்போ 2000 கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கற்றுக்கிட்டவருக்கு இன்றைக்கி சின்ன சின்ன விஷயம் படித்தா போதும். ஆனால் இன்றைக்கி 2026 படிக்கிறவங்களுக்கு ஒரு கோர்ஸ் மட்டும்தான் தனியாக படிக்கிறாங்க. அது மட்டும் படிச்சுட்டு அவங்களால லைஃப் ரன் பண்ண முடியும். ஏன்னா அடுத்தது ஏஐன்னு ஒன்று பெரிய பூதம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பூதத்துக்கிட்ட நம்ம பெருசாக போட்டி போட முடியாது. அதை விட்டு நீங்கள் நல்லா டெக்னாலஜியில் வெல்த்தாக இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல நிற்க முடியும். புதனோ ராகுவோ பலமாக இருந்துச்சுன்னா, 2ஆம் வீட்டில் புதனோ ராகுவோ சம்மந்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மூளை வேலை செய்யும். 2ஆம் வீட்டில் புதனோ ராகு இல்லை 8ல் இருக்குது, இல்லை 10ல் இருக்குது, இல்லை 9ல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மூளை வேலை செய்யாது. அப்புறம் என்ன பண்ணணும்? நம்மளோட இன்னொருத்தவங்களுக்கு போட்டி போட்டு இப்போ ஒரு 10,000 பேர் படிக்க 10,000 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்போ எம்எல்ஏ சீட்டு நான் நீங்களும் இருக்கிறீங்க, ஒன்று நீங்கள் ஜெயிக்கணும் இல்லை நான் ஜெயிக்கணும். இப்படி தான் படிப்போம். 10 பேர் படிக்கிற இடத்துல 2 பேருக்கு தான் வேலை, இது 8 பேர் அந்த இடத்துல வேலை இல்லையே. வேலை இல்லை. ஆனால் நம்ம திறமையாக இருந்துருக்கோம். அந்த 2 பேரில் நான் ஒருத்தனாக இருக்கணுங்கிறத நான் இப்போ படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க, காலேஜ் படித்தா போதும். காலேஜ் படித்தாலும் போதாது இந்த காலத்தில். தயவு செய்து முதல்லாம் 10வது படித்தா போதும்பாங்க, 10வது முடித்தோடனே 12வது முடித்தா போதும்பாங்க. அப்புறம் ஒரே ஒரு டிகிரி அது போதும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ படித்தாலும் பத்த மாட்டேது, என்ன வேலை பண்ணாலும் பத்த மாட்டேது. அது குவாலிட்டியாக வேணும்பாங்க. நீங்கள் உங்களோட அவருக்கு திறமை இருந்து அவரோட உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னு உங்களை எடுத்துக்கிறாங்க. யாரையும் வந்து விதி விலக்கெல்லாம் கிடையாது. உங்களோட நீங்கள் 98 மார்க்கு நான் 99 மார்க் எடுக்கிறேன், நான் 99 நீங்கள் 100ன்னு உங்களை தான் எடுக்கிறாங்க. அப்போ யாருக்கு என்னென்னா இது வந்து ஒரு பந்தயமாக ஒரு போட்டியாக ஒரு வாழ்க்கையை கொண்டாந்துட்டாங்க. இப்போ லைஃப்பில் வந்து வேகமாக ஓட வேண்டிய இடத்துல இருக்கும். ஜோதிடத்தை கொஞ்சம் பார்த்துங்க. ஜோதிடத்தில் உங்கள் நிலைப்பாடு வேகமாக ஓடணும், வேகமாக ஓடுங்க, மெதுவாக ஓடுங்க. இப்போ ஓடவே முடியாது, அமைதியாக இருங்க. அந்த கோர்ஸ் வந்து அந்த காலகட்டம் படிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதான் சொல்லலை, அந்த நேரத்தில் நீங்கள் வேறு ஏதோ ஒரு வழியில் பயன்படுத்தலாம். அமைதியாக உட்காந்து அதுக்காக சாப்பிட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் யாருக்காச்சும் ஒரு உதவியாக ஏதோ ஒரு வேலை, என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும். நான் இந்த வேலை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நின்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுங்க. இன்றைக்கி இந்த வேலை அவ்வளோதான். எனக்கு இன்றைக்கி வந்து ஓகே, இன்றைக்கி என்னை குப்பை இல்லைணுமா நான் ஆள்றேன், அவ்வளோதானே விஷயம். எங்கே போய் நான் ஆள்றேன், இதிலெல்லாம் யார் பார்க்க முடியும்? நான் வீட்டை உடைக்கிறேன், அவ்வளோதானே விஷயம். நான் சமைக்கணுமா நான் சமைக்கிறேன் அப்படின்னு அது ரியல் லைஃப்பில் மாறணும். இல்லை இப்போ அமெரிக்காவில் போய் பார்த்தா எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சமைக்கிறாங்க, எல்லாருமே துடைக்கிறாங்க, எல்லாருமே கூட்டுறாங்க, எல்லாரும் பெருக்கிறாங்க. அங்கே சூழ்நிலை அங்கே ஆள் வச்சுக்க முடியலை, வச்சுக்கிட்டாலும் அங்கே வந்து நிர்வாகம் பண்ண முடியல. அவங்களுக்கு அவ்வளோ இது இருக்குது. வீட்டில் ஆள் இருந்தாலும் 2 ஆள் இருந்தாலும் அவ்வளோ தேவைகள் இருக்குது. நம்ம ஊரில் இங்கே 100 பேர் கிடைப்பாங்க, அங்கே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தான் கார் ஓட்டிக்கணும். இங்கே நம்மெல்லாம் டிரைவர் நம்மன்னு சொல்கிறோம், அங்கே டிரைவரும் நீங்கள் தான், ஓனரும் நீங்கள் தான், பாஸும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு. அப்போ போய் எங்கெல்லாம் டிரைவர் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அதுமாரி இயற்கை வந்து இங்கே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துங்க, கொண்டாடுங்க.